ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ஐக்யூவில் வந்து ரீசெண்ட் டேஸில் நிறைய ஜாப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்ன ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டேட்டா ப்ராசஸிங் அனலிஸ்ட் அப்படிங்கிற நிறைய ஜாப் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்ஐக்யூவில் டிஃப்ரெண்ட்டாக வந்து நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸாக ஹையர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நியூஸ் வந்தது. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது டவுட்ஸ் கரீஸ் தான் நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. நான் வந்து 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்பிள்ஸ்க்கு இந்த சேனலும் சரி இந்த வீடியோ சரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம், ஸோ என்ன மாதிரி ஸ்கில் செட் வந்து அவங்க நம்ம கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக கிளியர் கட்டாக இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்ஐக்யூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெல்சன் ஐக்யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியில் நிறையா வந்து ஜாப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா விட்டுருந்தாங்க. ஸோ என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ராசஸிங் அனலிஸ்ட் அப்படிங்கிற மோஸ்ட் ஆஃப் தி பவர் ஆஃப் ரோலுக்கு வந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம வந்து பேசியிருப்போம். ஸோ அதை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே ஒரு 10-15 பீப்புள்ஸ் வந்து அந்த கம்பெனியில் இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க என்ஐக்யூவில் டேட்டா ப்ராசஸிங் அனலிஸ்ட். ஸோ அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 4 டேஸ்க்கு மட்டும் தான் வந்து போஸ்ட்டே பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு இப்போ தான் இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க சென்னை லொக்கேஷனுக்கு. தென் அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, கம்பெனி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு ஜாவா அண்ட் ஆங்குலர் அப்படிங்கிற ஒரு டொமைனுக்கு வந்து உங்களை வந்து ஹையர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து என்ஐக்யூவில் வந்து இதில் 2 விதமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இவங்க வந்து ரெஃபரல் ப்ரோக்ராம் மூலியமாக அப்ளை பண்ணலாம், இல்லை டேரெக்டாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரெஃபரல் ப்ரோக்ராம் மூலியமாக எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ஐக்யூவில் வந்துட்டு யாராவது ஒர்க் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அவங்கள கனெக்ட் பண்ணி அவங்கள ரெஃபர் பண்ண சொல்லலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரெஃபரல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே பண்ண வேண்டியது ஒன்று தான். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 சால்ஸ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்க இந்த ரெக்கமெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். தென் அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கில் செட் உங்களோட நாலேஜஸ் எப்படி இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து யாரை கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸும் கண்டிப்பாக நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த உங்களோட ரெஃபரல் ப்ரோக்ராமோட ஐடி பார்த்தீங்கன்னா R24002454 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அபவுட் தி ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ஐக்யூ பற்றி ஒரு பேசிக்கான ஓவர்வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஓவர்வியூ வந்து நீங்கள் கண்டிப்பாக படித்து தெரிஞ்சுக்கணும். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃபைனல் ரவுண்டாக இருக்கட்டும் இல்லை மேனேஜர் ரவுண்டாக இருக்கட்டும், அதில் வந்து என்ஐக்யூ பற்றி நெல்சன் ஐக்யூ பற்றி கண்டிப்பாக சம் பேசிக் கொஷின்ஸ் என்ஐக்யூ பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின்ஸ்லாம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு என்ஐக்யூ பற்றி பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாட் அவங்க என்ன மாதிரி சர்வீசஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, என்ன மாதிரி ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியா இல்லை சர்வீஸ் பேஸ் கம்பெனி, அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, ஃபவுண்டர்ஸ் யார், சிஓஸ் யார் அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாட் யூ வில் டூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கோட் ரைட் பண்ணணும். ஸோ ஃப்ளெக்சிபிளாக ஸ்கேலபிளாக யூசர் ஃப்ரெண்ட்லி அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜாவா ஸ்ப்ரிங் போட் யூஸ் பண்ணி கண்டிப்பாக கோட் ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச யூஐ காம்பனன்ட்ஸுமே வந்து கண்டிப்பாக மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஹை அவைலபிள் அண்ட் லோ லேட்டன்சி க்ளவுட் நேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்ட்டிசிபேட் இன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் SDLC. ஸோ அந்த கான்செப்ட்டுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரெஷர்லேருந்து 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃப் அப்ளிகபிள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஃப்ரெஷர் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட ரெஸ்யூம்ஸையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெஷராக நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட போர்ட்ஃபோலியோஸ் அந்த அளவுக்கு ஒர்த்தபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வித் பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இன்க்ளூடிங் ப்ரொஃபிஷியன்சி இன் ஜாவா ஸ்ப்ரிங் பூட் அண்ட் ஆங்குலர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ரெஸ்ட்ஃபுல் APIs and implement them. Then excellent English communication skill will ability to effectively interface across from the functional technology teams and the business. Minimum degree என்ன கொடுத்துருக்காங்கன்னா BSc degree in computer science engineering computer engineering or related field அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜாவாவாக இருக்கட்டும் இல்லை ஸ்ப்ரிங் பூட்டாக இருக்கட்டும் ரெஸ்ட்ஃபுல் APIயாக இருக்கட்டும் இதில் கண்டிப்பாக உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். தென் கிராஸ் ஃபங்க்ஷனல் டீமோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மினிமம் டிகிரி பார்த்தீங்கன்னா BSc இருந்தால் போதும். அதில் வந்து BScயில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் வந்துட்டான டிகிரிஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல ரெகக்னைசேஷன்லாம் கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் வெல்னஸாக நீங்கள் இருப்பீங்க. தென் அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கில்ஸை வந்து அப்ஸ்கில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி தான் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. தென் வேறு என்ன அவர் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ஒர்க் என்வரான்மெண்ட், வாலண்டியர் டைம் ஆஃப் லிங்க்டின் லேர்னிங், எம்ப்ளாய்மெண்ட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி சம் பெனிஃபிட்ஸ் அண்ட் பெர்க்ஸ்லாம் வந்து இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அபவுட் என்ஐக்யூ பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி என்ஐக்யூனா என்ன அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 ப்ரோக்ராம் 2 டைப்ஸ் ஆஃப் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்று ரெஃபரல் ப்ரோக்ராம்
ப்ரோக்ராம் மூலிமா அப்ளை பண்ணலாம், இல்லை டேரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ரெஃபர் ப்ரோக்ராம் மூலிமா அப்ளை பண்ணுற மாதிரி தான் என்னைக்குள்ள யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஜாப் கோடு நீங்கள் ஷேர் பண்ணி ரெஃபர் பண்ண சொல்லலாம். அப்படி உங்களுக்கு யாரும் தெரிஞ்சவங்க இல்லை, நான் வந்து ரெஃபர் ப்ரோக்ராம் மூலிமா போக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே 1-to-1 மென்டர்ஷிப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். இல்லை நான் வந்து டேரெக்டாகவே அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஈஸி அப்ளை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஈஸி அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாஸை வந்து நீங்கள் மேனுவலாக வந்து என்டர் பண்ணிக்கலாம். கைஸ் ஆக்சுவலி என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டாஸ் உங்கள் டேட்டாபேஸில் கண்டிப்பாக ஸ்டோர் இருக்கும். இன்கேஸ் உங்கள் ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆச்சுன்னா அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ்க்கு அவங்க வந்து உங்களை கண்டிப்பாக இன்வைட் பண்ணுவாங்க. தென் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்பிள்ஸ்க்கு நம்ம சேனலும் சரி இந்த வீடியோ சரி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ்னாலுமே நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.